செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது 50 ஆண்டுகள் அரசியலில் பெரிய மாற்றம். நண்பர்களே, தமிழக அரசியலில் சில நிகழ்வுகள் செய்திகள் மட்டுமல்ல, அவை புது அத்தியாயங்களுக்கு தொடக்கமாகும். நாம இன்றைக்கு பேசப்போறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. 50 வருட அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதர். எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் வந்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஏடிஎம்கே இயக்கத்துக்கு அர்ப்பணித்தவர். அந்த செங்கோட்டையன் இன்று விஜய் உருவாக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஒரு கேள்வி எழுந்திருக்கும், ஏன் இந்த அளவுக்கு பெரிய ஒருவர் ஒரு புதிய இயக்கத்தில் கைகோர்க்க வேண்டும்? அதுக்கான முழுமையான உண்மைதான் இந்த பதிவு. நண்பர்களே, இது வெறும் ஜாயினிங் இல்ல, இது ஒரு அரசியல் மறுபிறப்பு. இன்று நாம அந்த கதையை ஆழமாக, நேர்மையாக, பெருமையோடே தமிழக மக்கள் உண்மை எதை பார்க்கணுமோ அந்த ஆங்கிள்ல சொல்லப் போறோம். செங்கோட்டையன் யார்? இவர் ஒரு சாதாரண தலைவன் இல்லை. 1972இல் எம்ஜிஆர் இயக்கம் தொடங்கிய பொழுது பின்பற்றி பயணித்த முதல் வரிசை தொண்டர். 1975 கோவை பொதுக்குழு, அவருக்கே முழு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் நேரடியாக நீங்க செய்த பணிக்கு பெருமை என்று பாராட்டினார். ஜெயலலிதா காலத்தில் பல முக்கிய பொறுப்புகள். நம்பிக்கை மனிதராக இருந்தவர். ஒரு மனிதனின் 50 வருட பயணம், அவருடைய அடையாளம், அவரின் மரியாதை, அவரின் வேர்கள், இந்த எல்லாவற்றையும் விட்டு ஒருவர் வெளியே வருவது சாதாரண முடிவாக இருக்க முடியாது. அது ஒரு பெரும் மனக்கசப்பு, மதிப்பீடு மற்றும் எதிர்கால அரசியல் கணக்கு. ஏடிஎம்கேயில் நடந்ததை அவர் ஏன் ஓப்பனா சொன்னார்? செங்கோட்டையன் சொன்ன ஒரு முக்கிய உண்மை, தேவர் ஜெயந்திக்கு சென்றேன், 2 நாளுக்குள்ளே உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. இது ஒரு ரிமூவல் அல்ல, இது ஒரு மெசேஜிங். மூத்தவர்களை மதிக்காத நிலை, கருத்து சொன்னால் தண்டனை, கூட்டணிகளை பற்றிய தலைவரின் உத்தி முற்றிலும் தெளிவாக இல்லை, பணிநிலை அளவிலான பயம், மாவட்ட அளவிலான மாறுபாடு, இது எல்லாமே உள்ளேயே கொதித்து கொண்டிருந்தது. அதிலும் ஷாக்கிங்கான ஒன்று, துக்கத்துக்குச் சென்ற இளைஞரை நீக்கினது. இந்த ஒரு வரி தமிழக அரசியலில் பெரிய கேள்வி எழுப்பியது. இது டிசிப்ளின் அல்ல, இது மிரட்டல். அதனால்தான் செங்கோட்டையன் சொன்னார், 50 வருட சேவைக்கு கிடைத்த பரிசு உறுப்பினர் அல்லாத நிலை. மனிதனை நடத்துற விதமே ஒரு பொலிட்டிக்கல் இண்டிகேட்டர். ஏன் டிவிகே? செங்கோட்டையன் சொன்ன வரி, இன்றைக்கு திமுக விலரல்ல, அதிமுக வேறல்ல, இரண்டும் ஒன்றாக இணைந்து பயணிக்கிறது. இந்த வாக்கியம், அது ஒரு நழுவுதல் அல்ல, அது ஒரு கண்டறிதல். அவருடைய மெசேஜ் என்ன? இரு பெரிய கட்சிகளிலும் மக்கள் நம்பிக்கை குறைவு, மூத்தவர்களுக்கு இடமில்லாத நிலை, இளைஞர் தலைமுறை வாக்கு ஷிஃப்ட் ஆகுது, மாநில அரசியலில் புதிய ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. இதுதான் அவரை டிவிகேக்கு இழுத்துச் சென்றது. ஏன் விஜய்? அது அவர் சொன்ன வரியில் வரும். ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்த ஒருவரை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த நம்பிக்கை இன்று விஜயிடம் இருக்கிறது. டிவிகேவின் எதிர்கால பொலிட்டிக்கல் டிசைன் இது. ஊழல் இல்லாத பிம்பம், இளைஞர் வாக்கு வங்கி, பெண்கள் ஆதரவு, கிராமப்புற மேற்கு பெல்ட் எழுச்சி, சுத்தமான பிராண்டிங், தெளிவான தலைமை, இது எல்லாம் 10 வருஷமாவே பில்ட் ஆயிருக்கு. செங்கோட்டையன் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அந்த 2 மணி நேர சந்திப்பு, அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அல்ல, அது தமிழ்நாடு 2026 அரசியல் கணக்கீடு. விஜய் சொன்ன மெசேஜிலேவே தெரிகிறது. உங்க 50 வருட பணி இயக்கத்துக்கு ஒரு பெரிய வலிமை. செங்கோட்டையனுக்கு ஒரே நாளில் கொடுத்த பொறுப்புகள்: நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், 4 மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர். இது நேரடி அர்த்தம் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தில் யாரையும் டோக்கனா கொண்டு வராது, வர்க் பண்றவங்களுக்கு நேரடி பொறுப்பு கொடுக்கும். இதுதான் புதிய அரசியல். மாநில அளவிலான எதிர்வினை, யார் டென்ஷன், யார் சைலண்ட்? இபிஎஸ் பதில், ஒருவரின் கருத்தில் இன்னொருவர் தலையிட முடியாது, ஹெல்ப்லெஸ், டிஃபென்சிவ் லைன். பாஜக நயினார் பதில், விஜய் இன்னும் கவுன்சிலர் இல்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன் டோன். கிரவுண்ட் ரியாலிட்டி எவ்வளோ ஸ்விங்காயிருக்கு என்பதை இன்டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. ரஜினிகாந்த் சும்மா வாக் ஆனார், ஒரு வார்த்தை கூட பேசல. அது ஒரு அமைதியான ஒப்புதல். நடப்பது என்ன தெரியுது, ஆனா கமெண்ட் பண்ண விரும்பல. இது அரசியல் ராஜதந்திரம். தமிழக அரசியல் நிலைமை, புதிய பிளவு, புதிய ஓட்டை. 2026இன் தமிழக அரசியல் நிலைமை இப்படி: டிஎம்கே ஸ்ட்ராங் ரூலிங் அட்வான்டேஜ், வெல்ஃபேர் ஓட் சாலிட், லீடர்ஷிப் கிளியர். ஏடிஎம்கே தலைமை நெருக்கடி, கேடர் பிளவுகள், மேற்கு பெல்ட் பெரிதும் சேதமடைந்துள்ளது. பாஜக கிரவுண்ட் இல்ல, கூட்டணி குழப்பம். டிவிகே சுத்தமான பிம்பம், இளைஞர் வாக்கு, இளைஞர் அலை, விரைவான கிராமப்புற வளர்ச்சி.
இப்போது மூத்த தலைவரின் நம்பிக்கைத்தன்மை. செங்கோட்டையன் ஜாயினிங் இத கன்ஃபார்ம் பண்ணுது. டிவிகே வளர்ந்து வரும் எதிர்க்கட்சி முகம். 2026 ரேஸ் இஸ் டிஎம்கே vs டிவிகே. ஏடிஎம்கே ஸ்லிப்ஸ் டு தேர்ட் ஃபோர்ஸ். நண்பர்களே, ஒரு மனிதர் 50 வருடம் ஒரு ஏக்கத்துக்காக வாழ்ந்திருக்கிறார். அந்த மனிதர் ஒரு நாள் எழுந்து வந்து சொல்கிறார், தமிழகத்தில் மாற்றம் வேண்டும். மக்களின் நம்பிக்கை இன்று வேறு திசையில் செல்கிறது. இது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல, இது ஒரு உணர்வு மாற்றம், ஒரு மக்கள் மாற்றம், ஒரு கால மாற்றம். அவர் சொன்ன ஒரு வரி நம்மை யோசிக்க வைக்கிறது. நான் என்று நிலைத்தால் தான் என்று ஆண்டவன் பார்த்து கொள்வான். அது ஏடிஎம்கேக்கு சொன்னதில்ல, அது முழு அரசியலுக்கே ஒரு எச்சரிக்கை. யாரும் நிலையற்றவர்கள் அல்ல, மக்கள்தான் இறுதி சக்தி. 2026இல் அந்த மக்கள் எந்த கதவை திறக்கப் போகிறார்கள், எந்த குரலை வரவேற்கப் போகிறார்கள்? செங்கோட்டையன் ஜாயினிங் இதை மட்டும் சொல்கிறது. தமிழகத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்து இந்த வீடியோவின் உண்மையான முடிவு. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.